உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. மானம் பறக்குது, ஞானம் பிறக்குது, வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது. என் காது படம் நான் கேட்டிருக்கேன், வேஸ்ட் பண்ணிட்டேன் இது பண்ணி. ஏன்னா பார்க்கல, கதை தெரியாது. நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியும்ல இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது. அவங்க ஃபர்ஸ்ட் படம் காமெடிங்கும் போது எல்லாருமே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் படம் காமெடினா ட்ராஜடி உனக்கு, நீ முடிஞ்ச. என்னோட டெபியூ ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அவர் தான். ஸோ எது நடந்தாலும் அதை கடந்துடலாம், பயம் எல்லாம் இனி செல்லாது, ஓட்ட விழுந்த போட்ட போல வாழ்க்கை தள்ளாடும். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் நிறைய பேர் சொல்லும் போதாட்டி அவரு கூப்பிட்டு மீட் பண்ணதுன்னு சில பேர், அதுல நீயும் ஒருத்தன். அசல் பிடிக்கும்னு ஒருத்தனும், பால்டப்பா பிடிக்கும்னு ஒருத்தனும், தளபதி அப்படின்றது போய் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது வந்து. வைசாக் ப்ரோ, வணக்கம். வணக்கம். குடும்பஸ்தனுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. என்னென்ன ரிசெப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க வெளியில? நம்மளோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். கண்டிப்பா என்னென்னமோ யோசிச்சிருப்போம், மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நமக்கு அவ்வளோ ரிசீவ் கிடைக்கணும் அப்படின்னு. பட் உள்ள வர வர இண்டிபெண்டன்ட் மியூசிக் இதெல்லாம் தெரியும் போது ஒரு ப்ராஜெக்டாக எவ்வளோ அமையணும் அதுக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஒரு பெரிய ஹிட் ஃபிலிமாக ஒன்று அமையணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்கணும், அது எல்லாத்தையும் ஒரு கால்குலேட் பண்ணிட்டு ஓகே ஒரு நல்ல ஃபிலிம். பட் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இந்த ஃபிலிம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ ப்ரௌட் நான் இந்த படத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ துணிவு ரிலீஸ் டைமில் உங்களோட ஃபோட்டோ வந்து நாங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தோம். என்னன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மொமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கும். அந்த மொமெண்ட் பற்றி நீங்களே வெளியுமே பேசுறீங்க. ஸோ இதுக்கான தியேட்டர் விசிட் நீங்கள் போகும்போது மணி அவர்கள் வந்து உங்களோட கையை தூக்குவார், எல்லாரும் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு? அப்போ சிலுக்கரப்பட்டி டைமில் ப்ரிவியூ ஷோக்கு போயிருக்கேன். ஓகே. ஸோ சிலுக்கரப்பட்டி வந்து எனக்கு ஹலிதா மேம் வழியாக கொஞ்சம் பேர் தெரிஞ்சு நான் அந்த படம் போய் பார்த்து ரொம்ப எமோஷ்னலாகி அவரை கட்டி பிடிச்சி, ப்ரோ செமையாக பண்ணுறீங்க ப்ரோ, பெரியாலாம் வருவீங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து இங்கே இண்டிபெண்டன்ட்ல எதாவது பண்ண முடியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகி இதெல்லாம் நடக்கணும்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகி அந்த கையை தூக்கின மூமெண்ட் வந்து அதில் போட்ட பாட்டு தான் எங்கே தொடங்கும் எங்கே முடியும். ஓகே ஓகே. ஆற்றின் பயணம் அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு சின்ன கேப் அப்படின்னு நினைக்கிறேன் துணிவுக்கு அப்புறம். ஆமா, கம்ப்ளீட்டா படத்துக்காக தானா இல்ல நீங்க படத்துக்காக பண்ணிருந்தீங்க? இல்ல இப்போ படத்துக்காக பேரலலி நம்மளோட இபி ஒர்க்ஸும் வந்தது. ஸோ அது பண்ணிட்டு இருக்கும் போதே நமக்கு இந்த படம் வந்துருச்சு. லைக் ராஜேஸ்வர் வந்து சொன்னாரு, நான் ஸ்கிரிப்ட் படிக்கவே எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டடா இருந்தது. ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா இதை எப்படி நம்ம வந்து இதை ட்ரீட் பண்ணோம், மியூசிக்கலாக என்னென்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃபிலிமு, ஸோ இண்டிபெண்டன்ட் டு சினிமா, ஸோ இந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் வார்ஸ் இருக்கும்ல, அது கூட போராடுறதுக்கே கொஞ்சம் டைம் போச்சு. அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஸோ படத்தை மியூசிக்கெல்லாம் எப்படி இது பண்ணும் போது பேரலி அவங்க ஷூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸு அது எல்லாமே எடுத்தனால தான் இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் வரலையா? நம்ம வந்து ஒரு படம் பண்ணிட்டோம், ஒரு லைம் லைட் கிடச்சிருச்சு, நம்ம இப்போ ஒரு படத்துக்கு போக போகிறோம், ஆனால் அது ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம் ஃபீல்டில் அப்படிங்கும்போது, அதாவது ஃபீல்டில் பெருசாக வெளியில் தெரிய மாட்டோம் அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷர் இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு லைம் லைட் கிடச்சிருச்சு, கொஞ்ச நாளைக்கு தெரிய மாட்டோங்கும் போது மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் ஃபீல் இல்லையா உங்களுக்கு? சுற்றி எல்லாருக்கும் அது இருந்துச்சு. என் காது படம் நான் கேட்டிருக்கேன், வேஸ்ட் பண்ணிட்டேன் இது பண்ணி. ஏன்னா பார்க்கல, கதை தெரியாது. நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியும்ல இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது. அவங்க பேப்பராகவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அது எனக்கு இப்போ பண்ணால் ரிவீல் ஆகிடும். ஸோ நான் அதனால கிளைமேக்ஸில் அந்த முக்கியமான மூமெண்ட் எல்லாம் வந்து நான் படிக்கும் போதே பிளாஸ்ட். ஓகே. அவ்வளோ இன்வால்வ் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் படித்தேன். எனக்கு அது அப்படியே அந்த கேரக்டர் கூட ட்ராவல் ஆகணும்னு கொஞ்சம் படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணி அப்படி தான் இதாக இருந்தது. அது செகண்ட் ஹாஃபில் அந்த இடம் வரும்போது அதை படிக்கும்போது நான் இது மொத்தத்தையும் ரீகால் பண்ணுற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொத்த ஃபிலிமே ரீகால் பண்ணி அந்த மொமெண்ட் வந்து எனக்கு இதுதான் தியேட்டரில் நடக்க போகுதுன்னா இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுல வாஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட். ஏன்னா எனக்கு ராஜேஸ்வர் மேலே துளியளவு கூட எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை. ஓகே. பேக் டு ஸ்கூல் தெரியும், அம்முச்சி தெரியும், அலுமினாட்டிஸ் தெரியும், அது எல்லாத்துலேயும் பண்ணதான் நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னை இன்னும் எக்ஸைட் தான் பண்ணுச்சு. இதுக்கு இந்த ஒரு வருஷம் இல்லை, நான் இன்னொரு வருஷம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது எனக்கு என்ன திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியுமே. நான் கொடுத்ததை விட
அது எனக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக அது என்கிட்ட திருப்பி வந்துருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டேவை வந்து நான் ரொம்ப ரொம்ப அனுபவித்தேன். என்னால் எல்லா பக்கமும் போக முடியும், ஜாலியாக சுற்ற முடியும், டீ கடையில் டீ குடிக்கலாம். ஸோ அது வந்து அதுக்கு முக்கியமான காரணம் துணிவு கொடுத்த ரிசப்ஷன்ஸ். ஸோ அது வந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்னால் ரீகால் பண்ணிக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்டோட அதிகபட்ச போதையாக ஒன்று இருக்கும்ல, அவன் அனுபவித்த ப்ரைம் டைம் அப்படின்னு. ஸோ அந்த இதில் கிடைச்ச விஷயங்களை வச்சு அசைப்போட்டு நான் அந்த ஒரு விஷயத்த ஓகே கிடக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. ஓகே, குடும்பம் வேர்ல்டு கூட நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களை? வேர்ல்டு கூட, ஆமாம், அந்த வேர்ல்டு கூட ஆளுக்கு ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த குடுகுடுப்பு கேரக்டர் ஆமாம். நான் வந்து யோ ஒரு படம் தானே, தைரியமாக பண்ண வேண்டியது தானே, நான் பாட்டுக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஜாலியாக இருந்தேன், திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்து படம் பண்ணேன்னா நான் என்ன சிவாஜி கணேசனா அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து நான் தான் சொன்னேன். நீங்கள் எந்த கேரக்டர், இதே கேள்வியை டீமில் கேட்டாங்க. அப்போ சொன்னேன் நான் இந்த கேரக்டர் அப்படின்னு. ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக நம்ம ஒன்று பண்ணிருக்கோம், நம்ம எதில் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற ஒரு ஜோன் அது ஒரு மாதிரி பில்ட் பண்ணிருக்கும் போது சினிமான்னு வரும்போது நமக்கு தெரியும் லைக் என்ன ப்ராசஸ்ங்கிறது. இந்தியா பண்ணும்போதே நமக்கு அது தெரியும். அதே ப்ராசஸை நம்ம இங்கே ஒரு ஃபிலிமுக்கு பண்ணாங்கும்போது எவ்வளோ நேர்த்தியாக பண்ணணுங்கிறது தான். ஓகே, ஸோ அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாகவே பிளெண்ட் ஆகிதான். ஏன்னா நான் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி நான் இப்போ நவீனுக்குன்னு மட்டும் நான் வாழ்ந்துட முடியாது, வெண்ணிலாக்குன்னு மட்டும் இருந்துட முடியாது, அவங்க பேரண்ட்ஸோட ஷூஸ் மட்டும் நான் போட்டுருவேன், எல்லாத்தோட ஷூஸ்லையும் நான் நிற்கணும். ஆடியன்ஸாக மட்டும்தான் நான் இந்த படம் பண்ணேன். ஓகே, நான் இந்த ஆடியன்ஸாக பண்ணும்போது இங்கே என்ன எதிர்பார்க்குறேன், ஆடியன்ஸாக பண்ணும்போது இங்கே எங்கே கைத்தட்டல் கிடைக்குது, நான் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த இடத்துல மியூசிக் வேணுமா வேண்டாமா, அவ்வளோதான் யோசித்தேன். ஓகே, ராஜேஸ்வர் இந்த படத்துக்கு உங்களை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் சொன்னாரா? நீங்கள் எப்படி வந்தீங்க குடும்பஸ்தனுக்குள்ள? குடும்பஸ்தனுக்கு வந்து மாத்தேவன் தான். ஸோ நானும் மாத்தேவனும் ஒரு சின்ன இன்டர்வியூ அந்த துணிவு டைம்லலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது தலைவா 2-3 சாங் கேட்டு தலைவா இதெல்லாம் சூப்பராக இருக்குது, அன்ரிலீஸ்டாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஏன் ரிலீஸ் பண்ணல, செம்ம ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக இருக்குது, ஃபிலிம் குவாலிட்டியில் இருக்குது இது எல்லாமே அப்படின்னு. ஆமாத்தல நெக்ஸ்ட் அதுதான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். சரி வெயிட் பண்ணுறீங்களா, என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு நான் கேட்கவா அப்படின்ட்டு அப்படியே கால் அடித்தார். ராஜேஸ்வர் கால் அடித்து ஐயா இந்த மாதிரி காக்கா கதை அதெல்லாம் பண்ணார்ல வைஷாக், அவர் தான் இருக்கார், பேசினார். ஐயா இந்த மாதிரி படம் போயிட்டுருக்கு, நீங்கள் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா ஆப்வியஸ்லி ஐயா எனக்கு தெரியாது யார் நடிக்க போகிறான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ராஜேஸ்வரனோடனே நான் ஓகே சொல்லிட்டேன். ஓகே ஃபஸ்ட்டு ஓகே நக்கலை டீமு ராஜேஸ்வர் ஓகே அப்படின்ட்டோம். ஐடியில் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். பல சொல்ல தான் ப்ரிவ்யூ பார்த்தோம் இந்த படம், பல சொல்ல தான் அதை பேசுகிறோம் ஐடியில். நான் அதை கிராஸ் பண்ணி தான் போகிறேன், அந்த ஐடியை கிராஸ் பண்ணி போகிறேன். அங்கே தான் நானும் மாத்தேவன் ராஜேஸ்வர் எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சரி நான் அப்புறம் லைக் எடுத்தோடனே ரொம்ப கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேச சொல்லிட்டு அப்புறம் நான் கேட்டேன் யார் நடிக்கிறாரு அப்படின்னோடனே மணிகண்டன் சார் நடிக்கிறாரு அப்படின்னா. சூப்பர் ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அவங்க சூஸ் பண்ணது தான். நான் இண்டி மியூசிக் ஃபிலிம் மியூசிக் நீங்கள் எதுவும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்களா ரெண்டுத்துல? ஏதாச்சும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதா? டிஃப்ரென்ஸ் அதான் நம்ம பாட்டு பண்ணுறோம் லைக் இதில் அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது, இந்த க்யூஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம் ஒரு படத்தோட க்யூஸு. ஸோ ஏன்னா மியூசிக் வீடியோவாக பண்ணும்போது அந்த இது இருக்காது நமக்கு, நம்ம மியூசிக்கு தான் அங்கே விஷுவல்ஸ் இருக்கும், விஷுவல்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, அங்கே ஒரு ட்ராமா இருக்குது, அந்த ட்ராமா அங்கே பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு இடையில காமெடி. ஃபஸ்ட்டு படம் காமெடிங்கும்போது எல்லாருமே சொன்னாங்க ஃபஸ்ட்டு படம் காமெடினா ட்ராஜடி உனக்கு நீ முடிஞ்ச அப்படின்னாங்க. ஒர்க் பண்ண எல்லாருமே சொன்னாங்க. ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தால் எல்லாருமே மியூசிக்கில் ஆல்ரெடி பண்ணிருந்தவங்க எல்லாமே காமெடி படம்னா ட்ராஜடி தான் நீ அப்படின்னு. மக்கள் சிரிப்பாங்க நீ அழுவ பாரு அப்படின்னா. பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இங்கே வந்து ஒப்பீனியன்ஸ் எல்லாருமே ஒரு பீரியடுக்கு மேலே ஆன் த சேம் போட். ஓகே அப்படியே அடிச்சு தெளிச்சு வந்தாலும் லாஸ்ட் மினிட்ல எல்லாருமே ஆன் த சேம் போட். ஓகே அப்படியே ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தோட வியூவும் இந்த இடத்துல இப்படி இருக்கலாம், ஸோ இது மாற்றலாமா மாற்றலாம், இது வேணாமா இது வேணாம். ஸோ இது வந்து இந்த இன் அண்ட் அவுட் ப்ராசஸ் புதுசாக இருந்தாலும் டயர்டாக்காமல் ஓகே இது இன்னும் மிருகத்தை தான் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணது தான். ஓகே, இப்போ மணியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளேவர் மியூசிக்கில் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு அப்படியே பேரலாக பார்த்தா குரு சோமசுந்தரம் அவரோட கேரக்டர் வந்து ஒரு காமிக் ஸ்டைலில் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வேற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுத்தோம். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு, நீங்கள் எப்படியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதுக்கு இந்த ஃபிலிமுக்கு கொடுக்கணும் அப்படின்றது பிளான் போட்டிங்க? இது பியூர் அண்ட் பியூர் ஒரு அனிமேஷன் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணலாம்
ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போதே யூஸ்வலாக நம்ம இங்கே நம்ம பார்த்த படங்கள்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஆகணும்னா எனக்கு வந்து அந்த ஒரு சைனீஸ் அனிமேஷன் தான் அவரோட மொத்த படத்தில் வந்த ஃப்ளேவர்ஸ் மொத்தமே ஒரு சைனீஸ் அனிமேஷன் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த சைனீஸ் அனிமேஷனுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணுவோம். நவீன் கேரக்டர்ஸ் டு த கோர் ரியாலிட்டி. ஸோ அப்போ அந்த ரியாலிட்டியில் எனக்கு என்ன பெருசாக மியூசிக் தேவைப்படும், ஒரு கிட்டார்ஸ் தேவைப்படும், இல்லைன்னா எங்கேயாவது இதெல்லாம் வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டுற முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யதார்த்தங்களோட இருக்கலாங்கிறது தான். ஓகே, மணி என்ன சொன்னார் படம் பார்த்துட்டு? அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். நாங்கள் படம்லாம் ப்ரிவியூலாம் முடிச்சுட்டு தியேட்டர் விசிட் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் நானும் அவரும் போயிட்டுருந்தோம். ஓகே, போகும்போது நான் காமிச்சேன், அந்த ஃபோட்டோ காமிச்சு இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு பேக் சிலுக்கருப்பட்டி வந்தப்போ அந்த ஃபோட்டோ காமிச்சேன். நான் தியேட்டரில் பார்த்துட்டு பேரன்பும் தீரா காதலுமே சிலுக்கருப்பட்டின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு ஒன்று போட்டிருப்பேன். இது வந்து என்ன பண்ணுச்சுங்கிறதுக்கான விளக்கங்கிறத அவருக்கு சொன்னேன். நான் மீண்டு வர்றதுக்கு சிலுக்கருப்பட்டி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபோட்டோ அவர் கை தூக்கின ஃபோட்டோ பார்த்து 2 பேரும் ஹக் பண்ணி ஒரு எமோஷ்னலாக இருந்தது. அது ஐயா நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, பெரிய இடத்துக்கு போவீங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஜென்யூன்லி இது வந்து யாரோடதோ சக்ஸஸ் இல்லை, இங்கே எல்லாரோட சக்ஸஸும் இது கண்டிப்பாக தான் ஃபீல் ஆகுது. ஓகே, பாடல்கள் பற்றி கொஞ்சம் டீப்பாக பேசியாகலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணை கட்டிக்கிட்டு போகும் இந்த பாடலுக்கு வந்து ஜிவி அவர்கள் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எந்த மொமெண்ட்டில் முடிவு பண்ணீங்க, எதனால்? படத்தோட டெம்ப்ளேட்லேயே தான் அது போனோம். ஓகே, அப்ரோச்சை மாற்றலாம் அப்படிங்கிற டெம்ப்ளேட் தான். இப்போ ஜிவி சார் நம்ம மெலடிஸ் நிறையா இது இருக்கும். பட் எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு மெலடி கேட்கணும், ஒரு சூதிங்கான ஒரு மெலடி வாய்ஸ் கேட்கணும். அப்படிங்கும்போது டக்குன்னு ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு யோசிச்சு பார்ப்பேன், இப்போ யார் பாட்டு கேட்டால் நமக்கு பிடிக்கும், யார் பாட்டு கேட்டால் இப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சூதிங்கான வாய்ஸில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மெலடி கேட்குறோன்னா அது எப்படி இருக்கும். ஓகே, அப்படி தான் ஜிவி சார் ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, அது டீம் வந்து தேர் இஸ் நோ அதர் கோ, சூப்பர் சாய்ஸ் போகலாம் அப்படின்னு அதுக்கு எங்கேயுமே நிறுத்தது கிடையாது. எந்த சாய்ஸையுமே வந்து அவங்க என்னோட என்ன சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட்டையோ இல்லை வந்து இது ஏன் அப்படின்னு அவங்க கொஷின் பண்ணதே கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்தலையா அப்படி தான். அதுக்கு பெரிய கிரெடிட் ஏஐக்கு தான். கரெக்டாக ஏஐ வந்தோடனே நான் வந்து ஒவ்வொரு இது சொல்கிறத தாண்டி, ஏன்னா இப்போ அவங்க கால் ஷீட்டு ஷெட்யூல் இவ்வளோ இருக்குது, நான் ரிஸ்க் எடுத்துட முடியாது. ஓகே, அவங்களும் அதை ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், ஏஐ ட்ரெயின் பண்ணி வாய்ஸ் ட்ரெயின் பண்ணி ஏஐயில் ப்ராசஸ் பண்ணி நான் போட்டு காமிச்சேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் முக்கியமான அதை மட்டும்தான் அதில் ப்ராசஸே பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணி காமிச்சதில் அவங்களுக்கு ஓகே எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு இருந்தது. ஸோ அப்படி தான் ஜிவி சார். ஓகே, அவர் உங்களை இந்த அளவுக்கு அட்மையர் பண்ணாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட பாடல்கள் அவர் கேட்டுட்டு அப்பயே ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரா, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் மீட்டப் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்றது கொடுக்குறதா? இல்லை இதுக்கு முன்னாடி அவருக்கு காக்கா கதை இதெல்லாம் ரேண்ட் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணாங்க, காக்கா கதை கேட்டேன், எல்லாமே அவரே சொன்னார். காக்கா கதை அந்த சாங் கேட்டிருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணுறீங்க, இண்டிபெண்ட் ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம், என்னோட டெபியூ ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அவர் தான். ஸோ புக்கில் எழுதி வச்சுக்கலாம். ஆமாம், குடும்பஸ்தன் புக்கில் ஃபஸ்ட்டு பாட்டு ஆமாம் ஜிவி சார் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ எங்களுக்காக அந்த பாட்டு கண்ணை கட்டிக்கிட்டும். கண்ணை கட்டுக்கிட்டு ஓடும் உலகம் யாருக்காகவும் நிற்காது, பண்ண மழையே வந்தாலும் இன்னும் வேணும் அது பத்தாது, பறன்னு போகும் காலம் உனக்காக காலடியில் சுத்தாது, எது நடந்தாலும் அதை கடந்துடலாம், பயம் எல்லாம் இனி செல்லாது, ஓட்ட விழுந்த போட்ட போல வாழ்க்கை தள்ளாடும். Ripapa, ripappi, ravi, ravi, ripapa, ripappi, ravi, ravi, ripapa, ripappi, ravi, ravi, rapapa, va, 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 va. சரி, அதே மொமெண்டமோட எங்களுக்கு 0 பேலன்ஸ் 0. நீங்கள் உங்கள் ஃப்ளேவர் எங்களுக்கு கேட்கணும். ஓகே, மானம் பறக்குது ஞானம் பிறக்குது, வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது, சத்த வராம அழுதுக்கோ, முக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, இடத்த வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ, சத்த வராம அழுதுக்கோ, முக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ,
ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. அன்னை இப்போ, அன்னை இப்போ, அன்னை இப்போ, ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ. இந்த பாடலுக்கு ஷான் ரோல்டன் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன? கிட்ட மனசு தானாக அடிக்க. நாங்காலிக்கு வந்து நீங்க அங்க போறீங்க. ஆமா, ஸோ அதுதான் மெயின். ஓகே, அந்த எனர்ஜி, ஓகே, அந்த எனர்ஜியை திருப்பி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. ஓகே, அதே அப்ரோச் தான். அங்க வந்து பேரலி நாங்க இது ரெக்கார்ட் பண்ணும்போது தேன் சுடுற பீக்ல போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ உலரலா ஜீரோ பேலன்ஸ் ஆகும்போது எல்லாரும் ஜீரோ பேலன்ஸ். ஓகே, ஷான் சார் பாடலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் சாய்ஸ். ஓகே, அது வந்து ஆக்சுவலி மணி சார் தான் அது சொன்னாரு. ஓகே, இந்த மாதிரி ஷான் வச்சு ஷான் சாய்ஸ் அப்படின்றது. ஸ்கோர் பத்தி பேசி அவனும் கூட ஸ்கோர் பத்தி. இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. ஸோ வெளியில வந்து நிற்பாங்க, எல்லாம் மண்ணை தூவிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து யூஸ்வலா கேட்குற கல்யாண பீட்டு தான், ஆனா அது வேற டோன்ல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் இது? இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஓகே, அதுதான் கான்செப்ட். ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கு ஒரு மாங்கல்யம் அப்படின்னா ஓகே. அங்கே வெண்ணிலா கிறிஸ்டின், இவர் நவீன் ஹிந்து. சரி, ஓகே. அந்த மாங்கல்யத்தை ஒரு ஆர்கனில் வாசித்தா என்ன? ஒரு ப்ராப்பர் ஆர்கன் செட்டப்பில் ஒரு நம்ம சர்ச்சில் வாசிக்கிற ஒரு ஆர்கன் கேட்கணும் மெலடியை. அதுக்கு கீழே ஸ்ட்ரிங்ஸு இது ரோல் அந்த டென்ஷன் பில்டுக்காக லேயர் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் நோட் பண்ணது. ஓகே, ஃபஸ்ட்டு ரீல் பார்த்தோன்னே நோட் பண்ணது இதை வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் மாங்கல்யம். இன்னொரு பாடல் வந்து ஏகன்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறதா நாங்கள் பார்த்துருந்தோம், கேட்டிருந்தோம் அந்த பாடலை. ஸோ இண்டிபெண்ட் ஃபீல்ட் அப்படின்ற கடல் வந்து எவ்வளோ பெருசு, ஏகன் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி அவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க நீங்கள்? தலை இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன நாட் வழியாக தான் இது அப்படி த்ரெட் ஆகி போயிட்டே இருக்கு. அந்த என்ன சொல்கிறது, ஒரு விஷால் சாரோட ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், இன்னும் எவ்வளோ உள்ள இருக்கு வெளியேடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஹிப்ஹாப் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஃபைன் பண்ணி ஒரு 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 ஆர்டிஸ்ட்டை வந்து எனக்கு ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஏகன். ஸோ ஏன்னா செம்ம டேலண்டட், அவ்வளோ 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 ட்ராக்ஸு விஷனாக எங்கேயோ இருப்பார். ஏன்னா நான் இதை பாட வைக்கணும்னு நினச்சதே எதுக்குன்னா, அவன்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, அதில் அவன் சொல்லுவான், இண்டிபெண்ட் மியூசிக் வெடிக்க போதாங்க. ஐயோ, அதை நான் சொன்னேன்னா ஸ்பாயில் ஆகிடும், சாரி ஏகன். ஓகே, நான் வரும்போது அதுதான் சொன்னாங்க, இது எதுக்கு பண்ணுறீங்க, சினிமாவில் பாட்டுனா தான் பிடிக்கும்ட்டாங்க அப்படின்னு இருப்பான். ஓகே. ஸோ அவனோட மொத்த இது கடைசியாக வந்து ஒரு ஃபிலிமில் பாடினா தான் பிடிக்கும்ட்டாங்க அப்படிமா. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, இது இன்னொரு ஐடியா. லைக் ஒரு இந்திய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பீப்புள் வில் சே சினிமாவில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இது அவன் சைக்கலாஜிக்கலாக எங்கேருந்து யோசிச்சிருக்க முடியும்? நீங்கள் மென்ஷன் பண்ணி இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட், அது ஒரு ரெவல்யூஷன். அது அவன் அந்த இடத்துல போய் நின்று யோசிக்கிறதுங்கிறது, நான் ஆர்டிஸ்ட், நான் டேலண்டட் எல்லாம், பட் சினிமா கிவ் த லைம் லைட். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்டிங்களே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு, அதை அவன் கேட்க வச்சான்ல, எனக்கு அது சக்ஸஸ் இல்லை. அதை எனக்கு அந்த பாட்டு கேட்டோன்னே, அந்த பாட்டு அவன் அன்ரிலீஸ்டு, அவன் டாப்புரானம்னு சொல்லிட்டு அதை அவன் ப்ளே பண்ணோன்னே எனக்கு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, இந்த பாட்டு வந்து அவன் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பீக்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுலேருந்து கொண்டு வந்தது தான் ஏகன். ஒரு துணிவு உங்களுக்கு ஒரு லைம் லைட் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும். ஸோ கிவ் அவே அப்படின்ற ஒரு விஷயம், துணிவு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கு? அஸ் அ கரியர் வாய்ப்புகள் அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் வேற கொடுத்துருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? பேஷன்ஸ். ஓகே, முக்கியமான இது நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய, அஜித் சார் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் நிறைய பேர் சொல்லும் போது தான், அவர் கூப்பிட்டு மீட் பண்ணதுன்னு சில பேர், அதில் நீயும் ஒருத்தன். அப்போ அது வேல்யூ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஹோல் த கெரியர். அந்த பையன் புதுசாக வந்திருக்கான், அந்த ரெஸ்பெக்ட் நான் ஒரு சக ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ கொடுக்கணும், ஐம் நாட் அ சகா ஆர்டிஸ்ட். அவருக்கு ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ கொடுக்கணும், நான் என் சக ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுங்கிறத வந்து எனக்கு உண்மையுமே துணிவு தான் சொல்லி கொடுத்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் வினோத் சாருக்கும் ஜிப்ரான் சாருக்கும் லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்டரி திங், ப்ரைமராக நான் சொன்னேன் பேஷன்ஸ். எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், சுற்றி எவ்வளோ பேச்சுகள் வரும், என்னென்ன சொல்லுவாங்க, தூக்கியும் வைப்பாங்க, கீழே இறக்கி விடுவாங்க. எதையும் நீ கண்டுக்கக்கூடாது, எதை நோக்கி நீ பயணிக்கணுமோ அது எண்ட் ஆஃப் த டே
நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசுங்கிற மாதிரி உன்னோட வேலை தான், செயல் தான் அங்கே பேசும். ஸோ அதனால அதுக்கு ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத ஆப்வியஸ்லி எனக்கு துணிவு தான். ஏன்னா அந்த டைம் நிறைய நான் இது வரைக்கும் கோத்ரூ பண்ணாத ப்ரெஷர்ஸ் அதெல்லாமே. ஃபஸ்ட்டு படம் அஜித் சாருக்கு பண்ணுறோம், என்ன பண்ண முடியும், இது பண்ணுமா அது பண்ணுமான்னு அதை வெளியே சொல்ல முடியாது. வெளியே தெரிய வரும்போது நீ முன்னாடியே சொல்லியடா, அவ்வளோ நாள் கூட அதெல்லாமே பிட்ரேயல்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஒரு போஸ்டாக பார்க்கும்போது கூடவே இருந்தனேடா செவ்வாழை என்கிட்ட சொல்லவே இல்லையடா நீ, அவனுக்கு அதை பார்த்து சந்தோஷப்படணுமா, நீ சொல்லவே இல்லைல்ல அப்படிங்கிறது இருக்குல்ல. அஜித் சார் ஃபோட்டோலாம் வந்துருச்சு, ஓகே துணிவில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை, அது எப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்போ நான் இத்தனை வருஷம் நான் அவங்க கூட இருந்ததுக்கு என்னடா அர்த்தம், நான் இப்போ உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ இந்த செல்ஃப் டவுட்குள்ளெல்லாம் அவங்க போயிட்டு வந்ததுன்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் டீல் பண்ணேன். லைக் ஹவு டு ப்ராசஸ். ஏன்னா என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இவங்க எல்லாருக்குமே நான் ப்ராசஸ் பண்ண முடியும். இது என்னோட சக்ஸஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியோ அவ்வளோக்கு எவ்வளோ பேர்டன் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து நான் அதுக்காக உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், அது இது எல்லாமே இருந்தாலும் இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களே, இங்கே சுற்றிட்டு இருப்பேன், பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு அவங்கள சுற்றி எல்லாரும் என்னை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, திடீர்னு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, திடீர்னு நான் அவங்கள விட்டு தூரமாகறேன்னு அவங்களே நினச்சிப்பாங்க. இதெல்லாம் கோத்ரூ பண்ணுறது இருக்குல்ல, சைக்கலாஜிக்கலி இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக அவங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ அதெல்லாமே பேர்டன். அதை எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணி மறுபடியும் என்கிட்ட வந்து உட்காந்து டேய் என்னடா அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை ஈஸ் அவுட் தான் நான் பண்ணேன் இந்த ஹோல் ப்ரோக்ரஸ்ல. இந்த 1 year அதை எல்லாமே ஈஸ் அவுட் பண்ணேன். அவங்க கூட கொஞ்சம் சாப்பிட்டேன், ஒரு சுற்றினேன், டீ கடைக்கு போனோம், இது எல்லாமே நான் அவங்க கூட பண்ணதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் இந்த 1 year நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஒரு மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா ஏகே சாருக்கு ஒரு இன்ட்ரோ பாடல் எழுதணும்னா ஒரு பயங்கரமான டாஸ்க். ஏன்னா எல்லா ஃப்ளேவரில் நிறைய பாட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி நம்ம ஒரு பாடல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் பாடலில் உட்காடுறீங்க அப்படிங்கும்போது என்னென்ன பாட்டு வந்து உங்கள் மைண்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் எப்படி அதெல்லாம் டேக்கிள் பண்ணி நம்ம ஒரு புது ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது கொண்டு வந்தீங்க? இல்லை, அது வந்து ஜிப்ரான் சார் ஈஸியாக ஹேண்டில் பண்ணார். ஃபஸ்ட்டு காசேதான் கடவுளோட தான் எழுதணும். ஓகே, ஸோ எனக்கு அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து பழைய சாங் அந்த இதை சும்மா கேட்டுக்க வைஷாக் அப்படின்னாரு வினோத் சார். நான் சும்மா கேட்டு அப்போயே டப்புன்னு ஒரு பீட் எடுத்து போட்டு பாடி அனுப்பிட்டேன். கால் பண்ணார், இன்னும் அதுக்குள்ளே பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சார் இல்லை சார் ஒரு மாதிரி இருந்துச்சு சார், சார் நல்லா இருக்குது, இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேரலி டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல வேர்ஷன் ஆனோடனே கால் பண்ணி நீயே பாடி வைஷாக் அப்படின்னாரு. ஜிப்ரான் சார் சொன்னார், ஓகே சார் அப்படின்னு. பட் ஆனால் அந்த ப்ராசஸில் எனக்கு என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை ட்ராக் பண்ணி ஒன்று எழுதணும், இந்த நியூ ஜென்னுக்கு என்னென்ன எழுத முடியும். ஸோ பிறக்கிற நொடியிலேருந்து விரட்டது காசு, இருக்கிற நிம்மதியை பண்ணது இப்போ க்ளோஸ், மணி இந்த பேங்க் அண்ட் பேங்க் இஸ் த பாஸ், இதெல்லாம் நானாக சும்மா ஒவ்வொன்றா போட்டு ஒன்று எழுதி ஒரு ரிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். பாடி முடிச்சு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ எதுவும் கிடைக்கல, நான் ரிலீஸ் ஆகி இட் வாஸ் பர்ஃபார்மிங் வெல் அப்படின்னு எல்லாரும் சொன்னோடனே ஜிப்ரான் சார் மறுபடியும் கூப்பிட்டு இதே வைப்பில் ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே சார், பீட்டு நான் போய் ரெடி பண்ணேன். இல்லை இருக்கு, ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஜஸ்ட் கேளுங்க அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணதான் சில்லா சில்லா. அடுத்து என்ன ஆல்பம் பிளான்ஸ் வச்சிருக்கிறீங்க? நாங்கள் வந்து காக்கா கதை கேட்டுட்டோம், எங்களுக்கு ரேண்ட் வேணும், எப்போ வரும்? ரேண்ட் ஒர்க் பேரலாக போகுது. என்னோடது நெக்ஸ்ட்டு இன்னொரு 2-3 இன்னொரு கொலாபாக பண்ண ஒரு ட்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட இண்டியிலே சிங்கிள்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை அப்படியே லைனப்பாக ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான். இப்போ ஒரு குறுகிய காலம் நீங்கள் இல்லை அப்படின்ற, அதாவது இந்த இண்டி ஃபீல்டில் நீங்கள் இல்லை அப்படின்றதுனால அந்த காலத்தில் நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பயங்கரமாக என்ட்ரிச் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரோட மியூசிக், யாரோட பாடல்கள் நீங்கள் அதிகமாக கவனிச்சிருக்கீங்க இப்போ வரைக்கும்? இல்லை இருக்கும், இல்லை அது ரெண்டாவது. பேரலி அந்த ரிசப்ஷன் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க கொடுத்தாங்க. ஃப்ரம் பால் டப்பா, சாய் அபயங்கர் அண்ட் அசலோடது, தென் நெக்ஸ்ட் இப்போ கெளுத்தி, இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக அவங்க பார்க்குற ஏகன் வரைக்குமே அவங்க எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் அதை கொடுத்தாங்க. ஸோ பட் அந்த ஸ்பேஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பர்ஃபார்ம் பண்ண, அந்த மியூசிக் வீடியோஸை ஷூட் பண்ண, அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லேருந்து அதை ப்ராப்பராக காயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இண்டி மியூசிக்கை நம்ம இன்றைக்கி ஒருத்தங்க கேரி அவுட் பண்ணிட்டு இப்போ என் மேலே ஈஸியாக அது விழுந்திருக்கும். நான் 2 பாட்டு பண்ணேன், அவ்வளோதான் பாருப்பா, ஒரு படத்தில் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு இண்டிபெண்ட். ஏன்னா அந்த இண்டிபெண்ட் டேகே அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படியே பால் டப்பா வந்து அது இதுன்னு பண்ணுறபோது பால் டப்பா ஆஃப்ரோ காற்று மேலே போயிட்டு ஒன்று வேவ் ஒன்று க்ரியேட் ஆகிட்டுருக்கு. பையாடே
விடவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஆசை கூட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி எதுவுமே விடாமல் பேக்டாக ஃபுல் லைம் லைட்டாக ஹோல்ட் பண்ணது இவங்க 3 பேர் தான். இன்னைக்கு இந்த ஃபீல்டு இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு இது இவ்வளோ எமர்ஜ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் ஒருத்தர் முன்மாதிரியாக இருந்திருப்பார்ல எல்லாருக்குமே, அப்படி யாராக இருந்திருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்திய ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் பயங்கரமாக எமர்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால கேட்குறேன். பீரியட்லேருந்து பீரியட் ஒவ்வொருத்தராக மாறிட்டே வந்துச்சு. நமக்கு முன்னாடி இண்டிபெண்ட் மியூசிக்குங்கிறதுக்கு அடையாளமாக இப்போ ஆதினா, அதுக்கு முன்னாடி யோகி பி, இப்படி ஒவ்வொன்றா இருந்தது. ஸோ அதில் சீனில் நானும் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். பேரலி எல்லா சைட்ல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து வாங்கிக்கோ எடுத்தோம்னா வாங்கிக்கோ தனியாக ப்ரோதாவி ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அங்கே மலையாளம் சைடில் டாப்ஸி, வேடன், இப்படி எல்லாருமே வரும்போது எல்லா சவுண்ட்ஸ்கேப்பையும் பீப்புள் தான் அதை மாற்றினது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அதை அக்செப்ட் பண்ண தான் அது சேஞ்ச் ஆகிட்டே வந்தது. ஸோ எவ்ரிபடி இஸ் அன் எக்ஸாம்பிள். ஒரு ஆர்டிஸ்ட்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருமே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். அது எமர்ஜ் ஆகிறதுக்கான அந்த எமர்ஜை பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. இப்போ என்னால் இந்த பாட்டு தான் கேட்க முடியுங்கிறது இருக்குல்ல. அதை எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் இன்னைக்கு சக ஆர்டிஸ்ட்டுக்கு நான் சண்டை போடுறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவர் தான் பிடிக்கும், எனக்கு அசல் தான் பிடிக்கும், எனக்கு பால்டப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சண்டை போடுற சின்ன பசங்க சண்டை போடுறத நான் பார்த்துருக்கேன். ஓகே, அசல் பிடிக்கும்னு ஒருத்தனும் பால்டப்பா பிடிக்கும்னு ஒருத்தனும் தளபதி அப்படின்றது போய் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, சரி, ஓகே ப்ரோ. அடுத்த படம் எப்போ? படத்துல வர மாதிரி அப்படி டக்கு இருக்கா? அது தெரில. இப்போ கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸ்கிரிப்டு அதெல்லாமே பேரலி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக ஒன்று லாக் ஆகும்ல. ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்பமும் படமும் சீக்கிரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு எல்லாமே 2மே வரும். பேரலி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ so much. Thank you for your time. Thank you. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.